Hi students, welcome to Future Vision Academy. நம்ம லாஸ்ட் வீடியோல வந்து பார்த்தோம் அப்படின்னா அழுத்தம்னா என்ன, அழுத்தம் வகைகள் என்ன அப்படின்றத பத்தி பார்த்துருந்தோம். ஓகே, இப்போ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தோம் அப்படின்னா மிதப்பு விசை அப்படின்னா என்ன மற்றும் மிதப்பு விசையில இருக்கக்கூடிய வெவ்வேறு விதமான ஃபார்முலாக்கள் என்ன, அதுல இருந்து கேள்விகள் எந்தெந்த வகையெல்லாம் கேட்கக்கூடியது இருக்கு அப்படின்றத பத்தி இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடியது மிதப்பு விசைனா என்னன்றத முதல்ல பார்க்கலாம். மிதப்பு விசை அப்படிங்கறத எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு பாய்மத்தில் மூழ்கியுள்ள ஒரு பொருளின் மீது செயல்படும் விசை. சரி, ஓகே. இப்ப ஒரு பாய்மம் அப்படிங்கும் போது நம்ம ஆல்ரெடி சொல்லி இருந்திருக்கோம், பாய்மம்னா என்ன, ஒரு திரவமா இருக்கலாம், இது ஒரு வாயுவா இருக்கலாம், ரெண்டுல எதுவா வேணா இருக்கலாம்னு சொல்லிட்டோமா. அப்ப அந்த வாயுவோ அல்லது திரவம் ரெண்டுல ஏதாவது ஒரு இருக்கக்கூடிய ஒரு படிமத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னும் போது அந்த படிமத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா உதாரணத்துக்கு நம்ம இங்க எடுத்துக்கிறது ஒரு திரவம் எடுத்துக்கிறோம் அப்படின்னு எடுத்துப்போமே. திரவம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னும் போது ஒரு திரவம் எடுத்துக்கிறோம் அப்படின்னும் போது அப்ப இந்த திரவத்துக்குள்ளார இருக்கக்கூடிய ஒரு பகுதியில வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஒரு நிறை கொண்ட ஒரு பொருள் நம்ம உள்நோக்கி வந்து பார்த்தோம்னா நம்ம போடுறோம் அப்படின்னும் போது அப்ப அந்த திரவம் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த பொருள் மீது வந்து ஒரு எதிர்ப்பு விசையை கொடுக்கும். அந்த விசையத்தான் நம்ம என்னன்னு குறிக்கிறோம்னு பார்த்தோம் அப்படின்னா மிதப்பு விசை அப்படின்றத குறிக்கிறோம். ரைட். அப்ப அந்த மிதப்பு விசைங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு பொருள் இருக்கு அப்படின்னும் போது அந்த பொருள் தண்ணிக்குள்ளார கீழ் நோக்கி செல்லுது அப்படின்னும் போது அதை திருப்பி மேல் நோக்கி தள்ளக்கூடிய அந்த எதிர்ப்பு விசையத்தான் வந்து நம்ம மிதப்பு விசை அப்படின்றத குறிக்கும். ஓகே, இந்த மிதப்பு விசைன்னா என்ன அப்படின்றத பேசிக்கா சொல்லியிருக்கேன். இத ஒரு ஃபார்முலா ஓரியன்டா பார்க்கணும் அப்படிங்கும் போது பார்த்தோம் அப்படின்னா நம்ம இன்னொரு விஷயத்தை பார்க்க வேண்டியது இருக்கு. அது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஆர்கிமிடிஸ் தத்துவம். ஆர்கிமிடிஸ் அப்படிங்கிற ஒரு விஞ்ஞானி என்ன சொல்றாருன்னு பார்த்தோம் அப்படின்னா இதற்கு இந்த மிதப்பு விசை எதனால அந்த மிதப்பு விசை ஏற்படுது, இந்த மிதப்பு விசையோட காரணிகள் என்ன, மிதப்பு விசையோட பண்புகள் என்ன அப்படிங்கறத பத்தி ஆர்கிமிடிஸ் அப்படிங்கிற ஒரு விஞ்ஞானி என்னன்னு பார்த்தோம்னா ஒரு சில தத்துவங்களை கொடுக்குறாரு. அவர் ஒரு 2 விதமான கூற்றுகளை கொடுக்குறாரு. அது என்னன்னு சொல்றோம் அப்படின்னா அதனுடைய முதல் பிரின்சிபல் மற்றும் இரண்டாவது பிரின்சிபல், முதல் கொள்கை மற்றும் இரண்டாம் கொள்கை அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஃபர்ஸ்ட் முதல் கொள்கையில் என்ன சொல்றாருன்னு பார்ப்போமே. நம்ம சென்டென்ஸ் ஃபார்மேட்ல எல்லாம் இல்லாம பேசிக்கா நம்ம ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் ஓரியன்டாவே போவோம். அப்ப நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னும் போது ஃபர்ஸ்ட் பிரின்சிபல், அதாவது முதல் கொள்கையில் என்ன சொல்றாருன்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஒரு கலன்ல ஒரு திரவம் இருக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னும் போது அந்த திரவத்துக்கு மேல வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஒரு பொருளை கொண்டு போய் நம்ம வைக்கிறோம் அப்படின்னும் போது அந்த பொருள் எப்ப மூழ்கும்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த திரவத்தினுடைய அடர்த்தியை காட்டிலும் அந்த பொருளுடைய அடர்த்தி அதிகமா இருந்ததுன்னா மட்டும்தான் அந்த பொருளானது அந்த திரவத்தில் மூழ்கும். ஒண்ணு, இது வந்து முதல் கூற்று. ரெண்டாவது, இது வந்து ஆர்கிமிடிஸ் கூற்றுன்னு சொல்ல வரல, இது பொதுவான ஒரு கூற்றுன்னு சொல்றேன். ஆர்கிமிடிஸ் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு திரவம் இருக்கு அப்படின்னும் போது அந்த திரவத்துக்கு மேல நம்ம ஒரு பொருளை நம்ம வைக்கிறோம் அப்படின்னும் போது அது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த திரவத்துல அந்த பொருள் மூழ்குது அப்படின்னும் போது அந்த பொருள் எவ்வளவு தூரம் மூழ்குதோ அதே அளவிலான திரவம் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த கலனில இருந்து பார்த்தோம்னா வெளியேறும். அந்த வெளியேறக்கூடிய அந்த திரவத்தை நம்ம ஏதேனும் ஒரு அளவீனங்கள் இன்னொரு கலனை வச்சு நம்ம அதை வந்து என்ன சொல்றது வெளிவரக்கூடிய அந்த திரவத்தை நம்ம பிடிச்சி அந்த திரவத்தையும் நம்ம எடை போட்டு பார்த்தோம் அப்படின்னும் போது இதுல எவ்வளவு அளவு இது இருக்கக்கூடிய அந்த திண்ம பொருளானது அந்த உள்ள அந்த பொருள்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா மூழ்கி இருக்குதோ அதனுடைய அளவு வந்து பார்த்தோம் அப்படின்னா சம அளவுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா வெளிவரக்கூடிய அந்த திரவமானதும் இருக்கும் அப்படின்றத முதல்ல சொன்னாரு. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஆர்கிமிடிஸுடைய முதல் கொள்கை. இந்த முதல் கொள்கை இன்னும் நம்ம தெளிவா ஒரு சென்டென்ஸ்ல சொல்லணும் அப்படின்னா இதனுடைய மூழ்கும் அளவு, அதாவது வெளியிருக்கக்கூடிய அந்த பொருளுடைய திண்ம பொருளுடைய மூழ்கும் அளவுங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா எதற்கு ஈக்குவலா இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா அதுல இருந்து வெளியேறக்கூடிய அதை இடம்பெயரக்கூடிய அந்த திரவத்தின் அளவிற்கு சமமாக இருக்கும் அப்படின்றத சொல்றாரு. இதுதான் வந்து முதல் கூற்று. ரெண்டாவது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா இப்ப ஒரு பொருள் இருக்கு அப்படின்னும் போது உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னும் போது அந்த பொருள், அதாவது அந்த பொருளை வந்து பார்த்தோம்னா ஒரு கம்பி இல்ல ஏதாவது ஒரு வளையம் இதுல வந்து நம்ம கட்டி நம்ம தொங்க விடுறோம், ஒரு திரவத்துல நம்ம தொங்க விடுறோம் அப்படின் போது இப்ப அந்த பொருளின் இடை வந்து பார்த்தோம் அப்படின்னா திரவத்துக்கு மேற்பகுதியில காற்று பரப்பல இருக்கு அப்படின்னும் போது அதனுடைய மதிப்பு ஒரு 5 கிலோ இருக்கு அப்படின்னு உதாரணத்துக்கு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதே பொருளை நம்ம உள்ள இருக்கக்கூடிய திரவத்துல நம்ம உள்ள மூழ்கடிக்கிறோம் அப்படின்னும் போது அப்படி மூழ்கடிக்கும் போது அதனுடைய எடை வந்து பார்த்தோம்னா 3 கிலோவா குறையுது. இது ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், 5 கிலோ 3 கிலோங்கிறது ஒரு உதாரணத்துக்கு புரிஞ்சுக்கிற காரணத்துக்குனால. அதாவது என்ன அப்படின்னா அதனுடைய மதிப்பு வந்து பார்த்தோம் அப்படின்னா திரவத்துக்குள்ளார போகும்போது அதனுடைய மதிப்பு குறையுது அப்படின்றத சொல்றாரு. அது ஏன் குறையுதுன்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த அளவுக்கு குறையக்கூடிய மீதி அந்த குறைஞ்சிருக்கக்கூடிய அப்ப இந்த இடத்துல குறைஞ்சிருக்கு அப்படின்னும் போது எவ்வளவு குறைஞ்சிருக்கு, 2 கிலோ எடை குறைஞ்சிருக்கா. அப்ப அந்த 2 கிலோ எடை வந்து பார்த்தோம்னா எங்க மாறுதுன்னு பார்த்தோம் அப்படின்னா வெளியே இடம்பெயர்ந்து திரவமா வெளிநோக்கி சென்றுருச்சு அப்படின்றத சொல்றாரு. அதாவது நீருக்குள்ளார வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு திண்ம பொருள் இருக்கு அப்படின்னும் போது அந்த திண்ம பொருளுடைய எடை வந்து பார்த்தோம்னா சற்றே குறையும் அப்படின்றத சொல்றாரு. ஒண்ணு. ரெண்டாவது, அந்த திண்ம பொருள் இருக்குங்கும் போது அந்த பொருளுடைய எடை வந்து கீழ் நோக்கி செல்லுது அப்படின்னும் போது கீழ் நோக்கி ஒரு விசை கொடுக்குது அப்படின்னும் போது அந்த விசைக்கு எதிர் திசையில வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு விசை வந்து பார்த்தோம்னா அந்த திரவம் கொடுக்குது. அந்த விசை தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா
மிதப்பு விசை அப்படிங்கறத சொல்றாரு. ஓகே, இப்ப இதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னும் போது இப்ப இந்த பொருள் இருக்கு அப்படின்னும் போது அந்த பொருள் கீழ் நோக்கி ஒரு விதமான விசை கொடுக்குது அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா அந்த விசை எதற்கு சமமா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த விசை வந்து பார்த்தோம் அப்படின்னா இதுல இருக்கக்கூடிய திரவம் வெளியேற்றுறதுக்கு எவ்வளவு தூரம் வேலை செய்ய வேண்டியது இருக்குதோ அந்த வேலைக்கு சமமான விசையை வந்து பார்த்தோம்னா இந்த பொருளானது கொடுக்குது அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாமா? ஓகே, அப்ப அந்த விசைங்கிறத நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னும் போது இப்ப இதுல இருக்கக்கூடிய அந்த எடை அப்படின்னும் போது எடைங்கும் போது நம்ம எப்படி சொல்லலாம்? மாஸ் இன்டு கிராவிட்டின்னு குறிக்கலாமா? ஓகே, மாஸ்ங்கிறது இங்க உள்ள இருக்கக்கூடிய அந்த திரவத்தினுடைய எடை. ஓகேவா? திரவத்தினுடைய எடை இன்டு அதனுடைய கிராவிட்டி, அதாவது ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி, முடுக்கம், ஈர்ப்பு முடுக்கம்னு சொல்றோமா? ஓகே, இப்ப நம்ம இந்த மாஸ இன் டர்ம்ஸ் ஆஃப் டென்சிட்டி அண்ட் வால்யூம் எழுதணும் அப்படின்னும் போது நம்ம மாற்றி எப்படி வைப்பீங்களா அப்படின்னும் போது பயான் ஃபோர்ஸ், அதாவது மிதப்பு விசைங்கிறத பயான் ஃபோர்ஸ் FBன்றதுல குறிக்கிறோம். FB is equal to rho of fluid into volume submerged into gravity. இந்த இடத்துல நல்லா பார்க்க வேண்டிய விஷயம், ரோ அப்படிங்கறது எதை குறிக்குது? டென்சிட்டி. இந்த டென்சிட்டிங்கிறது வந்து பார்த்தா எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உள்ள இருக்கக்கூடிய இந்த திரவத்தினுடைய அடர்த்தியை குறிக்குது ஒண்ணு. அதே மாதிரி வால்யூம் சப்மர்ஜ்ட் அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இது வந்து திரவத்தை குறிக்குது. இங்க இருக்கக்கூடிய இந்த வால்யூம் சப்மர்ஜ்ட் எதை குறிக்குது அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா உள்ள இருக்கக்கூடிய அந்த திண்ம பொருளை குறிக்குது. ஓகேவா? உள்ள இருக்கக்கூடிய அந்த திண்ம பொருளினுடைய வால்யூம் எவ்வளவு தூரம் உள்ள மூழ்கி இருக்குதோ அந்த மூழ்கி இருக்கக்கூடிய அந்த வால்யூமை வந்து பார்த்தீங்கன்னா குறிக்கக்கூடியது இந்த வால்யூம் சப்மர்ஜ். அண்ட் ஜிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். ஜிங்கிறது என்னது? ஈர்ப்பு முடுக்கம். ஓகேவா? இதுதான் வந்து பார்த்தோம்னா ஆர்கிமிடிஸ் தத்துவம். ஆர்கிமிடிஸ் தத்துவத்தை பேஸ் பண்ணி நமக்கு மிதப்பு விசைக்கு உண்டான மதிப்பு என்ன அப்படிங்கறத நம்ம கால்குலேட் பண்ணக்கூடிய ஃபார்முலா. ஓகே, சரி. இப்ப இதுல இருந்து நமக்கு கேள்விகள் அப்படின்றத எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு இதுல இருந்து நிறைய ஃபார்மேட் ஆஃப் கேள்விகள் நமக்கு கேட்டு இருக்காங்க. ஓகேவா? அதுல நம்ம ஒரு சில விதமான செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் என்னென்ன கேசஸ் இருந்துச்சு அப்படின்னும் போது அந்தந்த கேசஸ்ல எப்படி எல்லாம் நம்ம வந்து பார்த்தோம்னா இதனுடைய மதிப்புகளை வந்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, முதல்ல எடுத்துக்கக்கூடியது வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்ப மேற்பகுதியில வந்து ஒரு திரவம் இருக்கு. ஒரு திரவத்தோட சர்ஃபேஸ்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா மேல் பகுதி வந்து பார்த்தீங்கன்னா நிலையா இருக்கக்கூடிய நிலையா ஒரு பிக்ஸ்ட் இருக்கு. அதை ஒரு கம்பியில வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணி அந்த கம்பி கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எடை இருக்கு. அந்த எடையை நம்ம நீருக்குள்ள வந்து பார்த்தோம்னா நம்ம செலுத்துறோம் அப்படின்னும் போது நீருக்குள்ள செலுத்தும் போது அப்ப அந்த நீரினுடைய அடர்த்தியை ரோன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த பொருளுடைய அடர்த்தியை நம்ம சிக்மான்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னும் போது அப்ப அந்த கம்பியில ஏற்படக்கூடிய டென்ஷனின் மதிப்பு, டென்ஷனோட மதிப்பு என்ன இருக்கு அப்படின்றத நமக்கு கேட்கறாங்க அப்படின்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம அதை எப்படி கால்குலேட் பண்ணலாம்? இப்ப இந்த நம்ம ஒரு சிஸ்டம் நம்ம இதை கன்சிடர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இப்ப இதுல இன்னொரு விஷயம் கொடுத்துட்டாங்க. இந்த பிளாக்கோட டென்சிட்டி, அதாவது உள்ள இருக்கக்கூடிய இந்த திண்ம பொருளுடைய அடர்த்தி திரவத்தின காட்டிலும் அதிகமா இருக்கு அப்படின்னு கொடுத்துட்டாங்க. நம்மளால தெரியுமே திண்ம பொருளுடைய அடர்த்தி அதிகமா இருக்கும் போதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த நீருக்குள்ளார அந்த பொருள் வந்து பார்த்தீங்கன்னா முழுமையா முழுக முடியும். ஓகேவா? அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் இங்க வந்து அவங்க சொல்றது நம்ம ஒரு பாயிண்டா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்ப இருக்கக்கூடிய இந்த திண்ம பொருள் அந்த நீருக்குள்ளார ஒரு விதமான விசையை கொடுக்குது அப்படின்னும் போது அந்த விசை வந்து நம்ம டபிள்யூன்னு எடுத்துக்கலாமா? டபிள்யூ. ஓகே, அதற்கு எதிர்ப்புறத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த பொருளுக்கு மேல வந்து பார்த்தோம்னா அந்த கம்பி இருக்கும் போது கம்பி டென்ஷன் ஆக்ட் ஆகுதா? ஒண்ணு. அதே மாதிரி இந்த பொருள் டவுன்வர்ட்ஸ்ல கீழ் நோக்கி செயல்படுது அப்படின்னும் போது அந்த பொருளை எதிர்க்கக்கூடிய திண்ம பொருளை எதிர்க்கக்கூடிய அளவுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா சமமான அளவு நமக்கு கீழே இருந்து நமக்கு மிதப்பு விசைங்கிறது மேல் நோக்கி செயல்படுமா? கீழே இருந்து மேல் நோக்கி அந்த கொடுத்திருக்கூடிய அந்த திண்ம பொருள் மேல செயல்படுது அப்படின்னும் போது எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அப்ப இந்த இடத்துல ஒரு சமநிலை இருக்கும் போது வந்து பார்த்தோம்னா இதுல இருக்கக்கூடிய விசையோட கூட்டுத்தொகை வந்து பார்த்தோம்னா நமக்கு மாறிலி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதனுடைய மதிப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா டென்ஷன்ங்கிறது அப்வர்ட்ல ஆக்ட் ஆகுதா? சோ இது பிளஸ் கீழே இருந்து மேல ஆக்ட் ஆகக்கூடிய இந்த மிதப்பு விசை பயான்சி ஃபோர்ஸ் FB which is equal to its weight ன்னு எடுத்துக்கலாமா? கீழ் டவுன்வர்ட்ஸ்ல ஆக்ட் ஆகக்கூடிய weight ன்னு எடுத்துக்கலாமா? அப்ப டென்ஷன் பிளஸ் பயான் ஃபோர்ஸ்ங்கிறது இப்ப பார்த்தோமே இங்க என்னது? rho VG which is equal to Wங்கும் என்னது? mass into gravity ன்னு எடுத்துக்கலாமா? மாஸ் இன்டு கிராவிட்டின்னு எடுத்துக்கலாம். அப்ப மாஸ் இன்டு கிராவிட்டின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கேட்கறாங்க இந்த கேள்வியில? மேல இருக்கக்கூடிய டென்ஷனோட மதிப்பு என்னன்னு தான் நமக்கு கேட்கறாங்க. அந்த டென்ஷனோட மதிப்பு நமக்கு வேணும் அப்படின்னா இந்த ஈக்குவேஷனை மாற்றி அமைச்சோம் அப்படின்னா டென்ஷன் இஸ் ஈக்குவல் டு mg மைனஸ் ஆஃப் ரோ விஜி அப்படின்னு சொல்லலாமா? mg மைனஸ் ஆஃப் ரோ விஜி அப்படின்றதுல குறிக்கலாம். இப்ப நமக்கு இதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னும் போது இன்னமும் காமனா எடுத்து நம்ம இதை சொல்லணும் அப்படின்னா which is g into m minus rho v அப்படின்னு குறிக்கலாமா? g into m minus rho v அப்படின்றத குறிக்கலாம். ஓகே, which is சாரி அப்படி குறிக்க முடியாது. ஒரு நிமிஷம்.
எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த புள்ளியில் இருக்கக்கூடிய இந்த அடர்த்திங்கும் போது வந்து பார்த்தோம்னா இங்க இருக்கக்கூடிய இந்த மதிப்பு இதனுடைய அடர்த்திங்கிறது சிக்மான்னு எடுத்துப்போமா. அப்ப அதனால இதனுடைய மதிப்பை நம்ம அப்படி மாற்றி அமைக்க முடியாது. அப்ப டென்ஷனின் மதிப்பு T is equal to mg minus rho vg அப்படின்றத குறிக்கணும். அதாவது இப்படி கொடுத்திருக்கக்கூடிய ஒரு செட்டப்ல ஒரு கேள்வி கேட்டாங்க அப்படின்னும் போது மேல இருக்கக்கூடிய இந்த டென்ஷனின் மதிப்பு என்னன்னு கேட்டாங்க அப்படின்னா mg minus rho vg. ஓகேவா, இந்த ஃபார்முலா நம்ம பயன்படுத்தலாம். சரி, இப்ப அடுத்து என்ன விதமா கேள்வி கேட்கலாம்னு பார்த்தோம்னா ரெண்டாவது விதம், இதுல ஒரு நீர் இருக்கு அப்படின்னும் போது ஒரு நீருக்குள்ளார ஒரு திண்ம பொருள் வந்து பார்த்தோம்னா உள்ள மூழ்கிடுச்சு அப்படிங்கும் போது அந்த திரவம் கீழ் நோக்கி முடுக்கத்தை கொடுக்குது அப்படின்னும் போது அப்ப அந்த சிஸ்டத்துல ஏற்படக்கூடிய அந்த விசையின் மாற்றம் என்ன அப்படின்றத நமக்கு இருக்கக்கூடிய கீழ் நோக்கி செல்லக்கூடிய அந்த முடுக்கத்தின் மதிப்பு என்ன அப்படின்றத நம்மளுக்கு கேள்வி கேட்கலாம். அப்ப அந்த முடுக்கத்தின் மதிப்பு என்னன்றத நமக்கு கேள்வி கேட்டாங்க அப்படின்னா நம்ம இதையுமே என்ன சொல்லலாம், சமநிலை பகுதி சமநிலையா இருக்கும்போது இதனுடைய விசை நமக்கு மாறிலி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டவுன்வர்ட்ஸ்ல நமக்கு இதனுடைய வெயிட் ஆக்ட் ஆகுதா, வெயிட் மைனஸ் வெயிட் அப்வர்ட்ஸ்ல ஆக்ட் ஆகக்கூடியது இதனுடைய பயான் ஃபோர்ஸ் FB which is equal to டவுன்வர்ட்ஸ்ல ஏற்படக்கூடிய அந்த விசைங்கிறத சொல்லலாமா. கீழ் நோக்கி இது வந்து முடுக்கம் கொடுக்குது அப்படின்னா அந்த இடத்துல கண்டிப்பா இந்த விசை இருக்கும் அப்படின்னு எடுத்தோமா. அப்ப which is F ன்னு எடுத்துக்கலாமா. ஓகே, அப்ப எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா W is equal to mg ன்னு எடுத்துக்கலாம் மைனஸ் நம்மளுக்கு பயான் ஃபோர்ஸ் அப்படிங்கும்போது இப்பதான் பார்த்தோம் rho vg which is equal to இதனுடைய ஃபோர்ஸ் அப்படிங்கும்போது மாஸ் இன்டு ஆக்சலரேஷன் குறிக்கலாமா. ஓகே, அப்ப ஆக்சலரேஷன் வேணும் அப்படின்னும் போது mg divided by m minus rho vg divided by m ன்னு குறிக்கலாமா. மைனஸ் rho vg divided by m ன்னு குறிக்கலாம். இங்க இருக்கக்கூடிய மாஸ் நம்ம கேன்சல் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னும் போது நம்ம இதை எப்படி மாற்றி அமைக்கலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா a into g into 1 minus rho v by m ன்னு சொல்லலாமா. rho v by m ன்னு சொல்லலாம். சரி, ஓகே, இப்ப இந்த m நம்ம மாற்றி அமைக்கிறோம் அப்படின்னும் போது இந்த m நம்ம மாற்றி அமைச்சோம் அப்படின்னா நம்ம என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா இந்த m வந்து மெயின் டர்ம்ஸ் ஆஃப் டென்சிட்டி அண்ட் வால்யூம்ல சொன்னோம் அப்படின்னா எப்படி இருக்கும், இத a is equal to இங்கே எழுதுறோமே a is equal to g into 1 minus rho v divided by the sigma v மென்ஷன் பண்ணலாமா. சிக்மா v, ஏன்னா இதனுடைய டென்சிட்டி வந்து சிக்மா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சிக்மா v ன்னு எடுத்துக்கலாமா. அப்ப vv ரெண்டோடைய வால்யூம்ங்கிறது இந்த இடத்துல கான்ஸ்டன்டா, அப்ப கான்ஸ்டன்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா a is equal to g into 1 minus rho by sigma ன்னு சொல்லலாமா. 1 minus rho by sigma அப்படின்றத குறிக்கலாம். ஓகேவா, இந்த விதமான கேள்விகள் கேட்டாங்க அப்படின்னும் போது இதனுடைய இருக்கக்கூடிய அந்த கீழ் நோக்கி செல்லக்கூடிய அதோட முடுக்கத்தின் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா நம்ம இந்த ஃபார்முலாவை பயன்படுத்தி இதனுடைய முடுக்கம் என்ன அப்படிங்கறத நம்மளால கால்குலேட் பண்ண முடியும். ஓகே, இது ரெண்டாவது கேஸ். மூணாவது கேஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்ப ஒரு பொருள் இருக்கு, அது திண்ம பொருள் இருக்கு அப்படின்னும் போது அது ஒரு நீர் மேல இருக்கு அப்படின்னும் போது அதாவது திரவத்தின் மேற்பகுதியில் இருக்கு அப்படின்னும் போது அது எவ்வளவு சதவீதம் உள்ள மூழ்கி இருக்கு அப்படின்ற அந்த மூழ்கக்கூடிய அந்த விகிதத்தை கேட்டாங்க அப்படின்னும் போது அப்ப என்ன விதமான நம்ம கன்சிடரேஷனுக்கு வரலாம் அப்படின்றத பாக்குறோம். அப்ப இதனுடைய மதிப்பு நம்ம என்ன அப்படின்றத பாக்குறோம் அப்படின்னும் போது எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதனுடைய மதிப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா இப்ப இங்க ஆக்ட் ஆகக்கூடிய விசைகள் முதல்ல என்ன அப்படின்றத நம்ம முதல்ல கணக்குல கொள்ளணும். இப்ப இந்த இடத்துல ஏற்படக்கூடிய விசைகள் என்ன, இப்ப இது கீழ் நோக்கி செயல்படுது அப்படின்னும் போது இதனுடைய வெயிட் ஆக்ட் ஆகும்னு சொல்லலாமா, இதனுடைய செல்ஃப் வெயிட் ஆக்ட் ஆகும் சொல்லலாமா. கீழ் நோக்கி ஆகும்போது செல்ஃப் வெயிட் ஆக்ட் ஆகும். அப்ப மேல் நோக்கி போகும்போது இதனுடைய என்ன ஆக்ட் ஆகும், இதனுடைய பயாண்ட் விசை அப்படிங்கிறது ஆக்ட் ஆகும் சொல்லலாமா. இந்த பயாண்ட் விசை ஆக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். சரி, இப்ப இதனுடைய சமநிலையில எடுத்துக்கிட்டோம் அப்படின்னும் போது சிக்மா f is equal to 0 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதனுடைய ஒரு மதிப்பு முதல்ல கண்டுபிடிச்சிடலாமா. இப்ப வெயிட் ஆஃப் தி பாக்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த பாக்ஸோட வெயிட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா என்ன சொல்லலாம், mg ன்னு சொல்லலாமா. ஓகே, mg. அப்ப mg into density into volume எழுதணும் அப்படின்னா அதனுடைய டென்சிட்டியோட மதிப்பு என்னன்னு சொல்லிருக்கான், சிக்மான்னு சொல்லிட்டான். அப்ப சிக்மா vg மென்ஷன் பண்ணிக்கலாமா, which is sigma vg. ஓகே, இப்ப நம்ம கேக்குறது என்ன அப்படின்னா இது எவ்வளவு ஆழம் மூழ்கி இருக்குது, அதாவது எவ்வளவு தூரம் உள்ள மூழ்கி இருக்கக்கூடிய அந்த ஆழம் என்ன, அதனுடைய விகிதம் என்னன்னு தான் கேக்குறான். அப்ப ஆழம்ங்கும் போது ஒரு ஹைட் தானே. அப்ப அந்த ஹைட்ங்கிற டேர்ம்ஸ்ல நம்ம இந்த வால்யூமை மாத்தி அமைச்சு எழுதணும் அப்படின்னா we can say this as weight of box which is equal to sigma into a into h into g மென்ஷன் பண்ணலாமா. sigma into a into h into g மென்ஷன் பண்ணலாமா. ஓகே, இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் செட். ஓகே, ரெண்டாவது இதுல இருக்கக்கூடிய பயாண்ட் விசை என்னங்கறத பாக்குறோம். அப்ப பயாண்ட் விசை என்னங்கறத பார்த்தோம் அப்படின்னா இதுல ஏற்படக்கூடிய அந்த பயாண்ட் விசைங்கிறது என்னது நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், ரோ வி ஜி அப்படின்னு சொல்லியிருந்தோமா. ரோ வி ஜி அப்படின்றத ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம். அப்ப ரோ வி ஜிங்கிறத நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னும் போது இந்த ரோங்கிறது எதை குறிக்குது, இதனுடைய
ஃப்ளூயிடோடைய மதிப்பு, அதாவது ஃப்ளூயிடோட அடர்த்தி குறிக்குது. வால்யூம் சப்மர்ஜ் ஆயிருக்கக்கூடிய அந்த திண்ம பொருளுடைய அடர்த்தியை குறிக்குது. ஓகே, அப்ப இந்த இடத்துல இந்த ஃப்ளூயிடோட அடர்த்தியில நம்ம எந்த விதமான மாறுபாடுகளையும் நம்மளால பண்ண முடியாது, அப்படியே ரோனே வச்சுப்போம். ஓகே, இதனோட வால்யூம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னும் போது இது என்ன அப்படின்னா, இப்ப மொத்தமா மொத்த இந்த பிளாக்கோட எடைன்னு எடுத்துக்கும் போது இது மொத்தம் இவ்வளவு தூரம் அந்த திரவத்தின் ஆழம் இருக்கு அப்படின்னா இந்த மொத்த ஆழத்துக்குமே அது வந்து பார்த்தோம்னா இந்த விசையை கொடுக்குது. ஓகேவா, அதனால இந்த இடத்துல நம்ம ஹெச் எடுத்துக்கிட்டோம். இதுவே இங்கே இது மூழ்கி இருக்கக்கூடிய இந்த விசையை மட்டும்தான் எதிர்த்து இந்த இடத்துல மிதப்பு விசை கொடுக்கறதுனால இங்க மூழ்கி இருக்கக்கூடிய இந்த உயரத்தை நம்ம என்ன எடுத்துக்கிட்டோம், எக்ஸ் எடுத்துக்கிட்டோமா. அப்ப எக்ஸ் எடுத்துக்கிட்ட போது நம்ம இதை எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ரோ இன்டூ a into x into g எழுதலாமா, a into x into g எழுதலாம் அப்படின்னா இது இதனுடைய பயான் ஃபோர்ஸின் மதிப்பு அப்படின்றத குறிக்கலாமா. இதை ரெண்டாவது ஈக்குவேஷனா வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அப்ப இந்த ரெண்டையும் வந்து நம்ம சமநிலை ஈக்குவேஷன்ல பயன்படுத்தும் போது இது என்னவா இருக்கும், சமநிலையில பார்த்தோம் அப்படின்னா இதனுடைய வேல்யூ எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா F is equal to, அதாவது பயான் விசை which is equal to weight of the block ன்னு சொல்லலாமா. பயான் விசை which is equal to weight of the block ன்னு சொல்லலாம். அப்ப பயான் விசைங்கிறது என்ன எடுத்திருக்கோம், நம்ம rho a x into g ன்னு எடுத்திருக்கோமா. சரி, இப்ப இதுவே weight of the box என்ன எடுத்திருக்கோம், சிக்மா a h into g ன்னு எடுத்திருக்கோம். சரி, ஓகேவா. இப்ப இங்க g g கேன்சல் ஆயிடும், a கேன்சல் ஆயிடும். அப்ப நம்ம ரிமைனிங் இருக்கக்கூடிய மதிப்பு நம்ம என்ன, நம்ம இங்க வந்து எவ்வளவு தூரம் இதனுடைய ஆழம் உள்ள இறங்கி இருக்கு அப்படின்றத மட்டும் தான் பாக்குறோம். அப்ப இதனுடைய என்ன நம்மளுக்கு என்ன மதிப்பு, எதோட மதிப்பு வேணும், நமக்கு எக்ஸோட மதிப்பு தான் வேணும். அப்ப எக்ஸோட மதிப்பு வேணும் அப்படிங்கும்போது இதை மேல்புறமா வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எக்ஸ் பை ஹெச், இதை கீழ் நோக்கி கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா எக்ஸ் பை ஹெச் which is equal to சிக்மா டிவைடட் பை ரோ அப்படின்றத குறிக்கலாம். ஓகேவா, ஒண்ணு இல்ல நம்ம இந்த எக்ஸோட மதிப்பு மட்டும்தான் வேணும் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எக்ஸோட மதிப்பு வேணும் அப்படின்னா ஹெச் இன்டூ சிக்மா டிவைடட் பை ரோ அப்படின்ற இந்த ஃபார்முலாவை பயன்படுத்தலாம். அப்ப இந்த ஃபார்முலாவை பயன்படுத்தி நம்மளுக்கு கேள்விகள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே சுலபமா நம்மளால சால்வ் பண்ண முடியும். எப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்ப உதாரணத்துக்கு ஒரு இப்ப இதுல எடுத்துக்கும் போது இந்த சிக்மா அப்படிங்கிறது திண்ம பொருளினுடைய அந்த அடர்த்தி, ரோ அப்படிங்கும் போது திரவத்தினுடைய அடர்த்தி. இப்ப இந்த எக்ஸ் அப்படிங்கிறது எவ்வளவு தூரம் உள்ள மூழ்கி இருக்கக்கூடிய அதனுடைய மதிப்பு. சரி, தனியாவே எழுதுறேனே. அந்த எக்ஸுங்கும் போது இது சப்மர்ஜ் இருக்கக்கூடிய அந்த வெயிட். ஓகேவா, சாரி, சப்மர்ஜ் இருக்கக்கூடிய அந்த ஹைட்னு எடுத்துக்கலாமா, சப்மர்ஜ் இருக்கக்கூடிய அந்த ஹைட்னு எடுத்துக்கலாம். ஓகே, இதுவே ஹெச்ங்கிறது என்னவா இருக்கும், இதனுடைய டோட்டல் ஹைட்னு எடுத்துக்கலாமா, இதனுடைய டோட்டல் ஹைட்னு எடுத்துக்கலாம் ஹெச் which is equal to சிக்மா அப்படிங்கிறது நமக்கு அந்த சாலிடோட டென்சிட்டி, ரைட், சாலிடோட டென்சிட்டி. இதுவே ரோ அப்படிங்கிறது லிக்விடோட டென்சிட்டி, ரைட். இப்ப இதை வச்சுக்கிட்டு நம்மளுக்கு ஒரு கேள்வி கேட்கிறாங்க, நம்ம உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னும் போது ஒரு தண்ணி இருக்கு, ஒரு கலன்ல வந்து ஒரு விதமான ஒரு குறிப்பிட்ட கொள்ளளவு கொண்ட ஒரு கலன்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு திரவம் இருக்கு, நீர் இருக்கு அப்படின்னும் போது அந்த நீருக்கு மேல வந்து பார்த்தோம்னா நம்ம ஒரு ஐஸ் கட்டியை நம்ம பிளேஸ் பண்றோம் அப்படின்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அப்ப அந்த ஐஸ் கட்டி அந்த திரவத்துல எவ்வளவு தூரம் உள்ள மூழ்கி இருக்கும் அப்படின்றத நமக்கு கேட்கறாங்கன்னு வச்சுப்போமே. சரி, ஓகே, இப்ப நம்ம இதை கேட்கறாங்க போது நம்ம இன்னமும் சிம்பிளா சொல்லலாம் அப்படின்னா இந்த ஃபார்முலாவே பயன்படுத்துறாங்க, கான்செப்ட் ஓரியன்டாவே போவோம். நம்ம சால்வ் பண்ணணும், உட்காந்து ஸ்டெப் பை ஸ்டெப் போடணும்லாம் இல்ல, லாஜிக்கா திங்க் பண்ணோம் அப்படின்னா இந்த கொஸ்டின் நம்ம 2 செகண்ட் அடிக்கலாம். எப்படின்னா இப்ப ஒரு லிக்விட் இருக்கு அப்படின்னும் போது நமக்கு நல்லா தெரியும் வாட்டரோட டென்சிட்டிங்கிறது என்னவா இருக்கும், 1000 கிலோகிராம் பெர் மீட்டர் கியூப், ரைட். ஓகே, இதுதான் ஐஸ் கியூப்ங்கும் போது ஐஸ் கியூப்ங்கிறது லிக்விட், அதாவது என்னன்னா தண்ணி தான், தண்ணி ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சர் கொடுக்கும் போது என்ன இருக்கு, அந்த லிக்விட் அதாவது திரவமே வந்து பார்த்தோம்னா திண்மமா மாறி இருக்கு. அப்ப அதனுடைய அடர்த்தி என்னவா இருக்கும், கொஞ்சம், அதாவது என்னன்னா லிக்விட காட்டிலும் கொஞ்சம் குறைவா இருக்கும்னு சொல்லலாமா. சரி, உதாரணத்துக்கு ஒரு 900 கிலோகிராம் பெர் மீட்டர் கியூப் இருக்குன்னு வச்சுப்போமே. அப்ப வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அப்ப அந்த தண்ணிக்குள்ள போடக்கூடிய ஐஸ் கியூப் எவ்வளவு ஆழத்துக்கு உள்ள மூழ்கி இருக்கும் அப்படின்னு கேட்டான் அப்படின்னா நம்ம ஈஸியா சொல்லிட முடியுமா, ஏன்னா நம்மளுக்கு தெரியும் சாலிடுங்கிறது ஐஸ் கியூப், உள்ள இருக்கக்கூடிய லிக்விடுங்கிறது வந்து வாட்டர். ஓகேவா, அப்ப 900 டிவைடட் பை 1000 போட்டோம் அப்படின்னா எவ்வளவு, 9/10 which is 0.9 மீட்டர். 0.9 மீட்டர் வந்து பாத்தீங்கன்னா உள்ள மூழ்கி இருக்கு அப்படின்றத சொல்லலாமா. அதாவது ஐஸ் கியூபோட ஆழம் வந்து ஒரு 1 மீட்டர் இருக்குன்னு வச்சுக்கோ, அதனோட உயரம் ஒரு 1 மீட்டர் இருக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அப்ப கிட்டத்தட்ட அது என்ன இருக்கு, அது வந்து ஒரு 0.9 மீட்டர் உள்ள மூழ்கி இருக்கு. சரி, ஓகே, இது பெர்சன்டேஜ்ல கேட்டான் அப்படின்னா பெர்சன்டேஜ்ல கேட்டா எவ்வளவு தூரம் உள்ள மூழ்கி இருக்கு அப்படின்னு கேட்டானா 90% மூழ்கி இருக்கு. ஏன்னா 0.9 டிவைடட் பை 10ங்கும் போது மொத்தம் அதனுடைய ஆழம், அதனுடைய உயரம் 1 மீட்டர் அப்படின்னு சரி 1 சென்டிமீட்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுல 0.9 சென்டிமீட்டர் உள்ள மூழ்கிருச்சு அப்படின்னா அப்ப எவ்வளவு
90 மடங்கு அந்த ஐஸ் கியூப் உள்ள வந்து மூழ்கிருச்சு. எவ்வளவு வெளியே மூழ்காம இருக்கு? 10% இருக்கு. அவ்வளவுதான். இப்ப இது ஓரியன்டா வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்ப நான் சொன்ன இந்த கேள்வியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்கக்கூடிய ஒரு கேள்விதான். இப்ப இந்த கேள்வியை நீ இவ்வளவு தூரம் ஃபார்முலா போட்டு நீ சால்வ் பண்ணிட்டு இருந்த அப்படின்னா அது உனக்கு கிட்டத்தட்ட உனக்கு ஒரு நிமிஷத்துல ஒரு கொஸ்டின் முடிக்க முடியுமான்னு கேட்டா சத்தியமா முடிக்க முடியாது. அப்ப அதை என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அங்கங்க வந்து நம்ம கான்செப்ட் தெரிஞ்சது அப்படின்னா நம்ம ஈஸியா நம்மளால அப்ளை பண்ண முடியும். ரைட்? இந்த ஃபார்முலாவை இந்த மாதிரி கேள்விகள் கேட்கும் போது நம்மளால பயன்படுத்த முடியும். ஓகே, அடுத்து இன்னொரு செட் ஆஃப் கண்டிஷன் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா இப்ப ஒரு திண்ம பொருள் இருக்கு அப்படின்னும் போது அந்த திண்ம பொருள் ஒரு திரவத்தின் படலத்துல இருக்கு. ஒரு திரவம் இருக்கு அப்படின்னா திரவத்துக்கு மேற்பகுதியில் நம்ம பிளேஸ் பண்றோம் அப்படின்னும் போது அதனுடைய ஒரு பாதி அளவு வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த திரவத்துல மூழ்கி இருக்கு அப்படின்னு எடுத்துக்கிறோம். சரி, ஓகே. அப்ப அந்த பாதி அளவுக்கு இந்த திரவத்துல மூழ்கி இருக்கு அப்படின்னும் போது கிட்டத்தட்ட என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா இது ஒரு கால் பங்கு மூழ்கி இருக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா முழு பங்கு வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னும் போது நம்ம 1 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதனுடைய கால் பங்கு மூழ்கி இருக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா என்னன்னு சொல்லலாம், நம்ம ஒரு 1/3 சப்மர்ஜ்டுன்னு சொல்லலாமா? அதாவது 1/3 வந்து பார்த்தோம் அப்படின்னா இதுல மூழ்கி இருக்கு அப்படின்றத சொல்லலாமா? அப்ப அந்த 1/3 மூழ்கி இருக்கு அப்படின்னு சொன்னா இப்பதான் சொன்னேன் 1/3 மூழ்கி இருக்கு அப்படிங்கிற போது எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அப்ப டென்சிட்டி ஆஃப் சாலிட் டிவைடட் பை டென்சிட்டி ஆஃப் லிக்விடோட மதிப்பு என்னவா இருக்கீங்க 1/3 இருக்கு. அதாவது சாலிடோட டென்சிட்டி டிவைடட் பை லிக்விடோட டென்சிட்டியோட மதிப்பு 1/3 இருக்கு. அப்ப இந்த இடத்துல நமக்கு சாலிடோட டென்சிட்டி மட்டும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா density of solid which is equal to density of liquid divided by 3 எழுதிக்கலாமா? அதாவது எப்படி எழுதலாம் அப்படின்னா sigma is equal to rho by 3 மென்ஷன் பண்ணலாமா? ரைட்? சிக்மாவோட மதிப்பு வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம என்ன சொல்றோம் rho by 3 ன்னு சொல்றோம். ஓகே, சரி. இப்ப இதனுடைய வெயிட் எடுத்துக்கிறோம். அப்ப என்னன்னா இந்த பிளாக்கோட வெயிட் என்ன அப்படின்றத நமக்கு கேட்டாங்க அப்படின்னா அந்த பிளாக்கோட வெயிட் நம்ம என்னன்னு சொல்லலாம், அப்ப weight of box which is equal to m into g எழுதலாமா? m into g எழுதலாம். ஓகே, அப்ப mgங்கும் போது என்னவா இருக்கும் நமக்கு இங்க சிக்மா vg ன்னு குறிக்கலாமா? சிக்மா vg ன்னு குறிக்கலாம். ஓகே, இங்க சிக்மா பதிலா இப்ப நம்ம லிக்விடோட டென்சிட்டியை பொறுத்து நம்ம மாத்தணுமா? அப்ப இதனுடைய வெயிட் எப்படி குறிக்கலாம்? அப்ப weight of the box which is equal to rho vg divided by 3 ன்னு சொல்லலாமா? rho vg divided, அதாவது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த இருக்கக்கூடிய இதனுடைய மொத்த எடையாக வந்து பார்த்தோம் அப்படின்னா எவ்வளவு இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா உள்ள வந்து விசை கொடுக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த மொத்த விசை அதாவது மொத்த எடையில வந்து பார்த்தோம் அப்படின்னா 1/3 பங்கு தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா கீழ் நோக்கி இப்ப வந்து விசை கொடுக்குது அப்படின்றத சொல்லலாம். ஏன்னா இதுல கால்வாசி தான் மூழ்கி இருக்கு. அப்ப இந்த கால்வாசி விசை மட்டும்தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா கீழே கொடுக்கும் அப்படின்றத குறிக்கலாம். சரி, ஓகே, சரி. இப்ப இதுவே அதே விதமாக ஒரு திண்ம பொருளே தான் என்ன பண்றோம் அப்படின்னா திண்ம பொருள் வந்து முழுமையா மூழ்கிருச்சு. அதற்கு மேல இன்னொரு பொருள் வச்சிருக்கோம். மேல இன்னொரு பொருள் எம்ன்ற ஒரு பிளாக் நம்ம இப்ப வச்சிருக்கோம் அப்படின்னும் போது அப்ப இந்த இடத்துல ஏற்படக்கூடிய அங்க மேல வச்சிருக்கக்கூடிய அந்த பொருளுடைய எடை எவ்வளவு வச்சோம் அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய அந்த திண்ம பொருள் மொத்தமா உள்ள மூழ்கும். இந்த எடையின் அந்த மேல வைக்கக்கூடிய அந்த எடையின் மதிப்பு என்ன அப்படின்னு சில நேரங்களில் நமக்கு கேள்விகள் கேட்கறது உண்டு. அப்ப அந்த மாதிரி சமயத்துல நம்ம இதனுடைய மதிப்பு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னும் போது இதனுடைய மொத்த எடையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா என்னவா இருக்கும்? கீழே டவுன்வர்ட்ஸ்ல இருக்கக்கூடிய இந்த எடை என்னவா இருக்கும்? இந்த வெயிட் ஆஃப் பிளாக், வெயிட் ஆஃப் பாக்ஸ், கீழே இருக்கக்கூடிய இந்த வெயிட் ஆஃப் பாக்ஸ் பிளஸ் மேல இருக்கக்கூடிய அந்த வெயிட் ஆஃப் மாஸ் குறிக்கலாமா? வெயிட் ஆஃப் மாஸ் குறிக்கலாமா? ஏன்னா மேல இருக்கக்கூடிய அந்த சின்ன மாஸ் இருக்கு அப்படின்னும் போது சின்ன மாஸோட வெயிட் கீழே ஆக்ட் ஆகுதுன்னு குறிக்கலாம். சரி, கீழ் நோக்கி வெயிட் ஆக்ட் ஆகுது அப்படின்னா மேல் நோக்கி அதனுடைய மிதப்பு விசை ஆக்ட் ஆகுது அப்படின்றத சொல்லலாம். which is பயான் ஃபோர்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணலாம். அப்ப பயான் ஃபோர்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு தெரியும் நம்ம சமநிலையில இருக்கும் போது இதனுடைய மதிப்பு என்னவா இருக்கும்? நமக்கு வெயிட் ஆஃப் பாக்ஸ் பிளஸ் weight of mass which is equal to the பயான் ஃபோர்ஸ் குறிக்கலாமா? ஓகே, அந்த weight of box க்கு பதிலா நம்ம எதை மென்ஷன் பண்ணலாம் அப்படின்னா இப்பதான் நம்ம எடுத்தோமா weight of box w box is equal to rho vg divided by 3 ன்னு எடுத்தோமா? அப்ப அந்த வேல்யூவை நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணோம் அப்படின்னா which is rho vg divided by 3 plus இப்ப இந்த மாஸ் இந்த பிளாக் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மாஸ் into gravity ன்னு குறிக்கலாமா? மாஸ் into gravity. இப்ப பயான் ஃபோர்ஸோட மதிப்பு rho vg. ஓகே, அப்ப நம்ம ரெண்டு பக்கமும் வந்து பார்த்தோம்னா g காமனா இருக்குன்னு கேன்சல் பண்ணிக்கலாமா? இங்கே g இருக்கு, இங்கேயும் g இருக்கு, இங்கேயும் g இருக்கு, கேன்சல் பண்ணிக்கலாமா? அப்ப கேன்சல் பண்ணோம் அப்படின்னா இதனுடைய மதிப்பு எப்படி மாறும் அப்படின்னா நமக்கு தேவை என்ன வேணும்? இந்த மாஸ் மட்டும் தான் வேணுமா? அந்த மாஸ் வேணும் அப்படின்னா மாஸ் இஸ் ஈக்குவல் டு rho v மைனஸ் ஆஃப் rho v டிவைடட் பை 3. ரைட்? என்னன்னா அப்படின்னா மொத்த இதனுடைய எடை ரோவி அதனுடைய எடை மைனஸ் அதனுடைய எடையில ஒரு கால் பங்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா which is மேல இருக்கக்கூடிய அந்த பொருளினுடைய எடை எப்படி இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா மாஸ் இஸ் ஈக்குவல் டு 2 rho v divided by 3 அப்படின்றதுல சொல்லலாமா? 2 rho v
டிவைடட் பை 3 எழுதலாமா? ஆர்எல்ஸ் இன்னொரு நம்ம மாத்தி அமைக்க எழுதணும் அப்படின்னா அது v யோட மதிப்புக்கு பதிலா நம்ம இங்க எடுத்துக்கூடாது எல்லாமே என்ன எடுத்திருக்கோம், இந்த எவ்வளவு தூரம் ஹைட் மூழ்கி இருக்கு அதோட ஏரியான்னு எடுத்துக்கிட்டோமா? அப்ப இந்த ஃபார்முலா இன்னமும் நம்ம மாத்தணும் அப்படின்னா which is 2/3 into rho AH மென்ஷன் பண்ணலாமா? rho AH, அதாவது வால்யூமுக்கு பதிலா ஏரியா இன்டு ஹைட் மென்ஷன் பண்ணலாமா? ரைட். அப்ப இந்த ஃபார்முலாவை பயன்படுத்தியும் நம்ம இந்த மிதப்பு விசை சம்பந்தப்பட்ட கேள்விகள் ஏதாவது கேட்டாங்க அப்படின்னா நம்மளால அதனுடைய பதிலளிக்க முடியும். ஓகே, இப்ப நம்ம இந்த வீடியோல மிதப்பு விசைனா என்ன, மிதப்பு விசையில இருக்கக்கூடிய வெவ்வேறு வகையான கேசஸ் என்ன அப்படிங்கறத பத்தி பார்த்திருக்கோம். நம்ம பின்வரும் வீடியோக்கள் வந்து பார்த்தோம்னா மிதப்பு விசை சம்பந்தப்பட்ட கேள்விகள் மற்றும் அடுத்து வரக்கூடிய கான்செப்ட்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ. Future Vision Study Center, 2nd floor, ABK Maruti Plaza, opposite Hotel Lakshmi Prakash, SKS Hospital Road, New Bus Stand, Salem 4. For contact 90420 30163 and web address www.futurevision.ias.com.